திமுக வந்துட்டு நெறைய கடன் வாங்கிட்டு, மக்களுக்கு அத வச்சு தான் செஞ்சாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க. அதுல தாவேகாவும் ஒன்று. இப்போ மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுத்த வாக்குறுதிகளை இப்ப இவங்க எப்படி நிறைவேற்றுவாங்க? நம்ம கவர்மெண்ட் கிட்ட பணம் வந்து செய்ய முடியாத நலத்திட்டம் செய்ய முடியாத நிலையில இல்ல. நம்ம வந்து நெறைய இப்ப டான்ஜென்ட் துறையில கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 300 கோடி ரூபாய் ஊழல் நடக்குது. ஒரு நாளைக்கு. அந்த கப்பல் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஓவராலா. எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஊழல் மட்டுமே 1லருந்து 2 லட்சம் கோடி நடக்கும். கனிம வளங்கள் வைகுண்டராஜன் கேஸ்ல எத்தனை லட்சம் கோடி நம்ம இழந்திருக்கோம் தெரியுமா? கனிம வளத்துல. சோ இதெல்லாம் இது பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்தாங்கன்னா, இது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டா இருந்ததுன்னா, அவங்களால சொன்ன திட்டங்கள தாராளமா செய்ய முடியும். ஆனா இந்த சிஸ்டம் அவங்கள அப்படி இருக்க விடுமா? இன்னைக்கு வாங்கியிருக்கிற நம்பர்ஸ் அவங்கள அந்த மாதிரியான ஆட்சி நடத்த அனுமதிக்குமான்றதெல்லாம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்றது ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் எதனால நடந்ததுன்றது வேற ஒரு ஃபேக்ட். அது வந்து மக்கள் உண்மையிலேயே வந்து கவர்ச்சினால வாக்களிக்கல. திரைபிம்பம் எதுக்கு வேலை செஞ்சிருக்குன்னா, பரப்புரைக்கு வேலை செஞ்சிருக்கு. ஆனால் மக்களின் முடிவுக்கு பின்னால் இருந்த காரணம் வேறு.